திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குடியிருப்புகளிலிருந்து குப்பைகள் தூய்மை காவலர் மூலம் பெறப்படுகின்றது. இதனால் ஊராட்சி முழுவதுமே தூய்மையாக காட்சியளிக்கின்றது. குடியிருப்புகளிலிருந்து பெறப்பட்ட குப்பைகள் பிரித்தெடுக்கும் கூடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு மக்கும் குப்பையாகவும் மக்கா குப்பையாகவும் பிரித்தெடுக்கப்படுகின்றது. மக்கும் குப்பைகள் அதற்கென வடிவமைக்கப்பட்ட குழியில் கொட்டப்படுகின்றது. மக்கா குப்பைகள் விலை போகும் மற்றும் விலை போகா பொருட்களாக பிரித்தெடுக்கப்பட்டு கூடத்தில் சேகரிக்கப்படுகின்றன. மக்கிய குப்பைகள் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு மண்புழு இயற்கை உரம் தயாரிப்பதற்காக அள்ளப்பட்டு வெயிலில் காய வைக்கப்படுகின்றது. வெயிலில் காய்ந்த பின் நன்றாக சலிக்கப்பட்டு மண்புழுக்கள் இருக்கும் தொட்டிகளில் இடப்பட்டு நீர் தெளிக்கப்படுகின்றது. இவற்றினை சாப்பிடும் மண்புழுக்களால் வெளியேற்றப்படும் எச்சமே இயற்கை உரமாகும். திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்டு பெரிய ஏரியில் கலப்பதற்கு ஏதுவாக இவ்வூராட்சி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 120 குடியிருப்புகளுக்கு ஒரு கிடைமட்ட உறிஞ்சு குழியும், மேட்டு பகுதியில் இருக்கும் 41 குடியிருப்புகளுக்கு மற்றொரு கிடைமட்ட உறிஞ்சு குழியும் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பூமிக்குள் கழிவுநீர் செல்லும் வண்ணம் ஒரு செங்குத்து உறிஞ்சு குழியும் அமைக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 420 மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் வடிகால்வாய் உருவாக்கப்பட்டு அதில் 120 வீடுகளில் இருந்து வெளியேறும் பாத்திரம் கழுவுகின்ற, குளிக்கின்ற, துணி துவைக்கின்ற கழிவுநீர் அனைத்தும் இந்த வடிகால்வாய் வழியாக கிடைமட்ட உறிஞ்சு குழிக்கு வந்து சேர்கின்றது. வடிகால்வாயில் ஆங்காங்கே இரும்பினால் ஆன சல்லடை தடுப்புகள் வைக்கப்பட்டு கழிவு நீரில் கலந்து வரும் குப்பைகள் இச்சல்லடையில் ஆங்காங்கே தங்கிவிடுவதால் கழிவுநீர் மட்டும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேங்கும் குப்பைகள் தூய்மை காவலர் மூலம் அப்புறப்படுத்தப்படுகின்றது. கிடைமட்ட உறிஞ்சு குழி 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுதி வாரியாக ஒவ்வொரு மீட்டர் ஆழத்திற்கும் 20 மில்லிமீட்டர் ஜல்லி, சரளை கற்கள், அடுப்பு கரி, மணல், மீண்டும் 20 மில்லிமீட்டர் ஜல்லி கொட்டப்பட்டுள்ளது. இந்த 5 பகுதிகளின் வழியாக தண்ணீர் சுத்தம் செய்யப்பட்டு வெளியேறி ஏரியில் சென்று கலப்பதால் ஏரியின் மாசு குறைந்து கால்நடைகள் குடிப்பதற்கும்